ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல். நான் உங்களுக்கு ஒரு தின் வெர்மிசெல்லி வச்சுட்டு அது உங்களுக்கு ஒரு உப்மா பண்ணி காட்டுறேன். அண்டு வெஜிடபிள் உப்மா. தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 க்ரீன் சில்லி அண்டு கேரட் அண்டு கோஸ் வந்துட்டு நைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு. இது தின் வெர்மிசெல்லி. இது நான் வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம் அண்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம அது எப்போதும் ரெகுலராக செய்கிற உப்மா ஸ்டைல் தான். பட் இது வந்துட்டு தின்னான வெர்மிசெல்லி. அதில் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஒரு கடாயில் நான் ஆல்ரெடி நெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த வெர்மிசெல்லியை வறுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றி வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் கூடவே பெருங்காயத்தூளையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது இந்த கோஸையும் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டேன். இப்போது நம்ம அந்த காயெல்லாம் வேகிறதுக்கு அளவுக்கான தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குறைவான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது தின் வெர்மிசெல்லிங்கிறதுனால. சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி. 10 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நல்லா காயும் கொஞ்சம் வெந்துருச்சு. ஒரு 3/4 குக்காக இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு அளவு க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இதில் போட முடியுமோ போட்டுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், வெர்மிசெல்லி வெஜ்ஜி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். குறைவான தண்ணி தான் ஊற்றணும், இல்லைன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும், உதிரியாக வராது. ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, ஸோ தின் வெர்மிசெல்லி வெஜ்ஜி உப்மா ரெடி. ஓகே, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. Bye. See you later. Bye.